ஒரு வீட்டிலையும் விஜய் இருக்கிறாருங்கிறது வேற. முதல்ல விஜய் வீட்டில் இருக்கிற விஜய்க்கு உண்டான வாக்கு இருக்கிறதா? உங்க வீட்டுல இருக்கிறவங்க உனக்கு ஓட்டு போட தயாரா இருக்கிறாங்களா? அதை சொல்லுங்க. உங்க மகனை கேட்டா நாளைக்கு கனடா சிட்டிசன் இங்க ஓட்டர் ஐடியா இல்லைங்கிறாங்க. உங்க மனைவி லண்டன் சிட்டிசன், அவங்களுக்கு இங்க ஓட்டர் ஐடியா இல்லைங்கிறாங்க. குடும்பத்துல இருக்க ஒருத்தனுங்க எல்லாம் வாக்காளர்களா இல்ல, ஆனா இவர் அரசியல் கட்சி தலைவர் ஆயிட்டாரு, இங்க ஒரு வீட்லயும் எனக்கு ஓட்டு இருக்குன்னு டைலாக் பேசுறாருன்னா இதை எப்படி நாளைக்கு முதலமைச்சர் நாளைக்கு கேலி கிண்டல் பண்றீங்களே, உங்களோட வீட்டுல உங்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்களா? அவர் கட்சி ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்து வெறும் திமுகவை திட்டிக்கிட்டே தான் இருக்காரு. திமுக எதிர்ப்புங்கிறது ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு இருக்க வேண்டியதுதான். ஆனா அது மட்டுமே எனக்கு போதும், நாளைக்கு நான் முதலமைச்சர் ஆகிறதுக்குன்னு தகுதியா? இல்ல, அதே தகுதி வச்சுதானே அதிமுகவுமே வந்தது. என்ன இப்படி சொல்றீங்க நீங்க? அவர் 15 காலம் எம்ஜிஆர் நாளைக்கு அண்ணாவோட பயணிக்காதா? மக்கள் மனநிலையை புரிஞ்சுக்காதா? உன்னை விட பெரிய ஃபெமிலியாரிட்டி ஃபேக்டர் அந்த காலத்துல இன்னமும் அந்த வடிவேல் காமெடியில சொல்ற மாதிரி சும்மா எம்ஜிஆர் மாதிரி தகன் மின்றீங்கிற டயலாக் எல்லாம் அன்னைக்கு கிராமப்புறங்கள்ல எல்லா பகுதிகளிலும் எம்ஜிஆர் பார்த்தவங்க திரையில மட்டும் இல்லடி, உண்மையிலே நிஜத்திலேயே அந்த ஆள் அப்படி மின்றாருடி அப்படிங்கிறது கிராமப்புற பகுதிகளில் அவர் குடிசை வீட்டுக்குள்ளார போனது, மூதாட்டிகளை கட்டி பிடிச்சி போட்டோ எடுத்த புகைப்படங்கள்னு அவரை விட பெரிய ஃபேமா. அவருடைய இரங்கல் அன்னைக்கு நாளைக்கு வந்த கூட்டம் கின்னஸ் ரெக்கார்டுல நாளைக்கு வர அளவுக்கு மக்களை சம்பாரிச்சு வச்சவரு. அவர் மக்கள்கிட்ட இறங்குறாரு. ஆனா உனக்கு இறங்க முடியலன்னா